ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேரண்டி ப்ராஃபிட், மந்த்லி கேரண்டி ப்ராஃபிட் வித் நோ லாஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்க்க போகிறோம். அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதை தான் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் லெவல்ஸில் ஈஸியாக அவங்க பணம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இன்னைக்கு ஃப்ரீயாகவே தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிளியரா புரியும். இதுல இருக்க லாஜிக் ரொம்ப தெளிவாவே தெரியும் உங்களுக்கு. என்ன அப்படின்றத பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா நாம இண்டெக்ஸ்ல யூஸ் பண்ண போறது கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்டாக்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போயிடுவோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நீங்க நோ லாஸ் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அந்த நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜியை எல்லாம் கடைசியில் எப்படி போய் முடியும் அப்படின்னா காஸ்ட் டு காஸ்ட்லேயே போய் முடியும். அதாவது லாஸும் இருக்காது, ப்ராஃபிட்டும் இருக்காது, அந்த மாதிரி போய் முடியும். ஆனால் நம்மளோட இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி ப்ராஃபிட். நீங்கள் இந்த ஸ்கிரிப்டில் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றத நீங்கள் என்ட்ரி எடுக்கும் போதே டிசைட் பண்ணிட முடியும். என்ட்ரி எடுக்கும் போதே கிளியராக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கு மேலே ப்ராஃபிட்டும் வராது, அதுக்கு கம்மியாகவும் ப்ராஃபிட் வராது. ரொம்பவே கிளியராக இருக்கும். வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்ஸ்டாக்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்ஸ்டாக்ஸில் டிஸ்கவர் அந்த ஷீட்டுக்கு போயிருக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச ஈஸியான ஃபார்மேட் இந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதில் இந்த விஷயத்தை எடுக்க முடியுமோ அது மூலயமா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கவர் போயிட்டு டிஸ்கவரில் ஃபியூச்சர் ஸ்மார்ட் லிஸ்ட் அங்கே போகிறேன். அங்கே போயிட்டு ப்ரீமியம் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு. ப்ரீமியம், டிஸ்கவுண்ட், டாப் ட்ரேட், மோஸ்ட் ஆக்டிவ், ஓஏ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ப்ரீமியம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ஸில் ப்ரீமியத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீமியத்தை செலக்ட் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஸ்டாக்கு, அதே நேரத்தில் பர்சன்டேஜில் அதிகமாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் 1.76% ஐடியாவில் இருக்குது. அடுத்து 1.74, 1.63, 61, 59, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டும் ஒரு ப்ரீமியத்தில் இருக்கு. ஓகே, உங்களுக்கு மேக்ஸிமமாகவே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, அவனே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கான். மேக்ஸிமத்துல இருந்து மினிமம் போகிற மாதிரி 7.6 இதுதான் ஐடியாவில் அதிகமாக இருக்கு. ஓகே, நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு ஃபெமிலியரான இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கே எடுப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1.58%, 1.58% ப்ரீமியத்தில் இருக்கான். அதாவது 26 பாயிண்ட் ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 27 எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட். இப்போ இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 17/1. இதுக்கு அடுத்து இவனுக்கு ஜனவரி எக்ஸ்பைரி இன்னும் முடியல. அதுக்கடுத்து பிப்ரவரி எக்ஸ்பைரி இருக்கு. அதுக்கடுத்து மார்ச் எக்ஸ்பைரி. மார்ச்சோட எக்ஸ்பைரியில் 1.58% பாசிட்டிவ்ல இருக்கான், ப்ரீமியத்தில் இருக்கான். இவன் என்ன நடக்கணும் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவனோட சார்ட்டை ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியோட ஸ்பாட்டை ஆட் பண்ணிப்போம். ஓகே, இங்க உங்களுக்கு கிளியரா புரியறதுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துக்கிறேன் நான். இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பாட் என்ன ப்ரைஸ், ஃபியூச்சர் என்ன ப்ரைஸ் அப்படின்றத போட்டுப்போம். இப்போ ஸ்பாட் நமக்கு இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1652 ரூபாய் 5 காசு. ஃபியூச்சர் இருக்கிற ப்ரைஸ் 1678 ரூபா 50 காசு.
ஓகே. இப்போ என்ன பிரைஸ்ல இருக்கான் அப்படின்னா, எத்தனை பாயிண்ட் பிரீமியத்துல இருக்கான் அப்படின்னா 26.45 பாயிண்ட் இப்போதைக்கு ஃபியூச்சர் பிரீமியத்துல இருக்கு. அதாவது ஸ்பாட்டோட பிரைஸை விட ஃபியூச்சரோட பிரைஸ் அதிகமா இருக்கு. ஓகே, எக்ஸ்பைரி டேல என்ன ஆகணும்? ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி முடியணும். இப்போ சப்போஸ் ஸ்பாட்டு இதே இடத்துல முடியுது அப்படின்னா ஃபியூச்சர் என்ன ஆகணும்? இதே இடத்துல வந்து க்ளோஸ் ஆகணும். ஓகேவா? மார்க்கெட்ல இருக்க லாஜிக் இதுதான். எக்ஸ்பைரி டேல ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படின்ற விஷயம் தான் நடக்கும். நீங்க ஒருவேளை ஃபியூச்சர் ஈக்குவல் டு ஸ்பாட் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாலுமே ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டும் ஒரே பிரைஸ்ல செட்டில்மெண்ட் ஆகணும். அதுதான் லாஜிக். அந்த லாஜிக்கை தான் நம்ம இங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபியூச்சரும் இதே இடத்துல க்ளோஸ் ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்கு அங்க என்ன நடக்கும்? பிரைஸ் ஈவன் ஆயிடும். ஈவன் ஆகி ரெண்டு பேருக்குமே டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லாம 0 ஆயிடும். புரியுதா? இப்போ சப்போஸ் மார்க்கெட் 1600 வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்பனா ஃபியூச்சர் எங்க க்ளோஸ் ஆகணும்? அதே இடத்துல வந்து க்ளோஸ் ஆகும். இப்பயும் என்ன நடக்கும்? பிரீமியம் ரெண்டு பேரும் ஈவன் ஆகி 0 ஆயிடுவான். எக்ஸ்பைரி முடியும் போது நாம பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாம். இப்போ சப்போஸ் 1800 போயிடுச்சு ஃபியூச்சர் ஸ்பாட்டு. அதே நேரத்தில் ஃபியூச்சரும் அங்கதான் வந்து க்ளோஸ் ஆகணும். இங்கேயும் பிரீமியத்தை ஈவன் பண்ணி 0 பண்ணிடுவான். ஓகே, நமக்கு லாஜிக் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படின்ற லாஜிக் புரிஞ்சிருச்சு. இதுல நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்கோட ஃபியூச்சர்ஸ் ஒரு லாட்டோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 550 குவான்டிட்டி. ஃபியூச்சர்ல 550 குவான்டிட்டி ஒரு லாட். ஃபியூச்சரை பொறுத்தவரையும் நம்ம ஒரு குவான்டிட்டின்னு வாங்க முடியாது. ஒரு லாட் சைஸ் என்னவோ அந்த லாட் சைஸை தான் நம்மளால வாங்க முடியும். ஓகே, 550 குவான்டிட்டியை போட்டோம். இப்போ இதே நேரத்தில் ஸ்பாட்டை பொறுத்தவரையும் நீங்க ஒரு குவான்டிட்டியாவே வாங்கலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபியூச்சர் என்ன குவான்டிட்டியோ அதே குவான்டிட்டியை ஸ்பாட்டையும் நாம எடுத்துக்கணும். 550 குவான்டிட்டி. நீங்க எந்த ஸ்கிரிப்ட் எடுத்தீங்க அப்படின்னாலுமே ஃபியூச்சர் என்ன லாட் சைஸோ சேம் குவான்டிட்டியை ஸ்பாட்டுக்கும் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இதுல ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா நீங்க ஸ்பாட்டை பை பண்ணணும், ஃபியூச்சரை செல் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு லாஜிக் எப்படி போய் முடியும் அப்படின்றத பாருங்க. ஸ்பாட்டை பை பண்றீங்க. ஸ்பாட்டை இப்போ 1652 பை பண்றீங்க. ஃபியூச்சரை 1678 நீங்க செல் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்ததுன்னா எக்ஸ்பைரி டேல என்ன ஆகும்? ரெண்டு பேர் பிரைஸும் மேட்ச் ஆகி 0 ஆகணும். அப்பனா உங்களுக்கு என்ன நடக்கும்? நீங்க ஸ்பாட்டு பை பண்ண அதே பிரைஸ்லயே இருக்கும். ஃபியூச்சர் என்ன ஆகும்? ஃபியூச்சரும் அதே இடத்துல வந்து நின்றுடும். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் என்னவா இருக்கும் அப்படின்னா நீங்க செல் பண்ண பிரைஸ் 1678 திரும்ப நீங்க பொசிஷனை எக்ஸ்பைரி முடியும் போது பொசிஷனை கவர் பண்ண போறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஃபியூச்சர்ல 26 பாயிண்ட் ப்ராஃபிட் இருக்கும். ஸ்பாட்ல ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காது. ஏன்னா ஸ்பாட் அதே இடத்துல க்ளோஸ் ஆச்சு அப்படின்ற பட்சத்துல ஸ்பாட்ல ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காது. ஆனா ஃபியூச்சரை பொறுத்தவரை 26 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்ல நிற்கும். லாஜிக் புரியுதுங்களா? எக்ஸ்பைரி டேல ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படின்னு முடிய போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சேம் லாட், அதாவது ஃபியூச்சர்ல என்ன லாட் சைஸோ அதே குவான்டிட்டியை ஈக்விட்டிலும் பை பண்ணியிருக்கோம். அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட் எங்க போய் முடிஞ்சாலுமே இப்போ என்ன பிரீமியம் இருக்கோ, எத்தனை பாயிண்ட் பிரீமியத்துல இருக்கோ, எத்தனை பர்சன்டேஜ் பிரீமியத்துல இருக்கோ அந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு கேரண்டி ப்ராஃபிட்டா கிடைச்சிரும்.
இப்போ மார்க்கெட் 1800க்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 1800க்கு போயிடுச்சு. நீங்க செல் பண்ண பிரைஸ் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படின்னும்போது 1800ல எடுத்துட்டு வந்து எக்ஸ்பைரியை முடிக்க போறான். நீங்க செல் பண்ண பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும்? 1678 ரூபாயில அது 78 ரூபாயில செல் பண்ணிருப்பீங்க. இப்போ மார்க்கெட் 1800க்கு வந்திருக்கும். 121 பாயிண்ட் மைனஸ்ல இருப்பீங்க. ஓகேவா? அதாவது ஃபியூச்சரை பொறுத்தவரையும் 121 பாயிண்ட் மைனஸ்ல இருப்பீங்க. அதே நேரத்துல ஸ்பாட்ல என்ன நடந்திருக்கும்னு பாருங்க. ஸ்பாட்ல 1652ல நீங்க பை பண்ணிருப்பீங்க. பை பண்ணி உங்களுக்கு க்ளோசிங் பிரைஸ் 1800 அப்படின்னும் போது நீங்க அந்த பிரைஸ்ல பை பொசிஷனை கவர் பண்ணும்போது 147 பாயிண்ட் ப்ராஃபிட்ல இருப்பீங்க. லாஜிக் புரியுதா? மார்க்கெட் எங்க போனாலுமே உங்களுக்கு இதை மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே ஆன்சர் வந்துடும். என்ன அப்படின்றத பார்ப்போம் பாருங்க. சேம் 26.45 பாயிண்ட் நீங்க ப்ராஃபிட்ல இருப்பீங்க. எப்படி பார்த்தாலுமே இப்போ நீங்க ஷார்ட் பண்ணி எடுத்திருக்க எத்தனை பாயிண்ட் பிரீமியத்தில் இருக்கு அப்படின்ற விஷயத்தை எடுத்திருக்கீங்களோ அத்தனை பாயிண்ட் உங்களுக்கு கேரண்டி ப்ராஃபிட்டா உங்களுக்கு நின்றுடும். இதுல மார்க்கெட் எங்க போனாலுமே உங்களுக்கு லாஸே வராது. புரியுதா? லாஜிக் புரியுதா? இதுதான். இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இருக்க ஒரு பிளாக் ஸ்பாட். இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இருக்க 99%க்கு பீப்புள்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது. ஆனா இதை தெரிஞ்சவன் ரொம்ப ஈஸியா அவனோட பணத்தை பல மடங்கு குமுலேட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். புரியுதுங்களா? நாம இங்க பார்த்தது பியூர் லாஜிக். லாஜிக்கை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. லாஜிக் தான் நம்மளுக்கு மேஜிக்கே. நோ லாஸ் வித் கேரண்டி ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டும் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது நம்ம என்ட்ரி எடுக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த செட்டப் யாருக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னா, மார்க்கெட்ல கையில பணம் நிறைய இருக்கு, அதே நேரத்துல எனக்கு பேங்க்ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமா கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த செட்டப் செட் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே மார்ஜின் உங்களுக்கு பெரிய அமௌண்ட் தேவைப்படும். நீங்க இப்போ ஃபியூச்சரை செல் பண்றதுக்கு ஆக வேண்டிய செலவை கூட கிட்டத்தட்ட குறைச்சிடலாம். ஏன் அப்படின்னா நீங்க ஈக்விட்டியில பை பண்றீங்க. ஈக்விட்டியில பை பண்ணிட்டு பை பண்ண குவான்டிட்டியை பிளஸ் பண்ணிடலாம். நீங்க அடகு வச்சிடலாம் உங்க புரோக்கர்லயே. அடகு வச்சுட்டு அந்த பணத்துல ஃபியூச்சரை செல் பண்ணிடலாம். உங்களுக்கு ஈக்விட்டியில பை பண்றதுக்கு லார்ஜ் சைஸ் ஃபியூச்சரோட லார்ஜ் சைஸ் என்னவோ அந்த லார்ஜ் சைஸை ஈக்விட்டியில பை பண்றதுக்கு உங்களுக்கு பணம் இருந்தாவே போதும். ஃபியூச்சரை செல் பண்றதுக்கு நீங்க பிளஸ் பண்ணி செல் பண்ணிக்கலாம். பெரிய டிஃபரெண்ட் வராது உங்களுக்கு. ஓகேவா? இந்த விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா நாம இப்போ பிரீமியத்துல இருக்கிற பிரைஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இதே விஷயத்த நீங்க ஆப்போசிட்ல போய் செல் செய்யற, அதாவது பாத்தீங்க அப்படின்னா இப்ப டிஸ்கவுண்ட்ல யார் பெரிய டிஸ்கவுண்ட்ல இருக்கான் அப்படின்றத பார்த்துட்டு நான் அவனை போய் ஃபியூச்சரை பை பண்ணிட்டு ஸ்பாட்டை செல் பண்றேன் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா ஸ்பாட்டை செல் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியாது. ஸ்பாட்டை செல் பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ராடேல மட்டும்தான் செல் பண்ண முடியும். நீங்க அன்னைக்கே க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதனால ஆப்போசிட்டா இதை நான் சொன்ன விஷயத்த மாத்தி பண்ணீங்க அப்படின்னா இந்த விஷயத்த ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஃபியூச்சரை செல் பண்றீங்க, ஸ்பாட்டை பை பண்றீங்க. இதுதான் லாஜிக். கேரண்டி ப்ராஃபிட் வித் நோ லாஸ். ஓகே, இது பெரிய பணம் பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி. இதை தாண்டி நாம இந்த மாதிரியான மார்க்கெட்ல இருக்க பிளாக் ஸ்பாட்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது பாத்தீங்க அப்படின்னா சின்ன பணம் இருக்கிறவங்களும் மார்க்கெட்ல எப்படி சம்பாதிக்கிறது, ஆப்ஷன்ஸ் மூலயமா எப்படி சம்பாதிக்கிறது. ஆப்ஷன்ஸ்ல நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரே வழி
ஆப்ஷன்ஸ் அப்படின்றது செல்லரோட மார்க்கெட். அந்த செல்லரோட மார்க்கெட்ல செல்லர் என்ன பண்றான் அப்படின்றது நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் அங்க நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். செல்லர் என்ன பண்றான் அப்படின்றதுனா, செல்லர் எந்த கண்டிஷன்ல அவனோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்றான், பிரைஸ் என்ன மாதிரியான கண்டிஷன் வந்ததுன்னா பிரைஸ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்றான் அப்படின்றது. அதுக்கு அடுத்து அவன் எந்த இடத்துல எக்ஸிட் ஆவான். ஒரு பையர், ஆப்ஷன்ஸ் பையரோட வேலையே செல்லர் எந்த இடத்துல வெளியே போறானோ அந்த இடத்துல நீங்க என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா தான் உங்களால ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒரு மந்த் எண்ட்ல உங்களுக்கு நல்ல ஒரு கிரீன்ல முடியணும் மாசத்தை அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சது அப்படின்னா தான் உங்களால ஒவ்வொரு மாசமும் உங்களால கிரீன்ல முடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் பையர்ஸோட நிலைமைலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, 2 நாள் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, 3வது நாள் 2 நாள் எடுத்த ப்ராஃபிட்டை லாஸ் பண்ணிடுவாங்க. இப்படிதான் கண்டினியூஸா போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் மாறணும் அப்படின்னா உங்களுக்கு செல்லர் எங்க உள்ள வரான், எங்க வெளியே போறான், எந்த மாதிரியான கண்டிஷன்ல அவன் உள்ள வருவான், வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுவான், அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை தான் நாம ஒரு கோர்ஸா இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் தெரிய வரும் அப்படின்னா, அதாவது பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஆப்ஷன்ஸ்ல நீங்க மாஸ்டராக நாங்க கைடா இருப்போம். இதுதான் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட், எங்களோட லோகோவே. ஆப்ஷன்ஸ்ல நீங்க மாஸ்டர் ஆகணும், நீங்க மாஸ்டர் ஆக நாங்க கைடா இருப்போம். ஆப்ஷன்ஸோட சக்சஸ் ஃபார்முலாவை இங்க நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதாவது இதுல என்ன டாபிக்லாம் கவர் ஆகும் அப்படின்னா, ஆப்ஷன் செயின் எப்படி மூவ் ஆகுது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஆப்ஷன் செயின்ல உங்களுக்கு இது என்எஸ்சியோட ஆப்ஷன் செயின். இதுல கால் புட் அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் ஒரு ஒரு சைடு கொடுத்துட்டான். ஒரு சைடு கால், இன்னொரு சைடு புட் அப்படின்னு கொடுத்துட்டான். இவங்க 2 பேரும் எதுக்கு போட்டி போடுறாங்க அப்படின்னா, நடுவுல இருக்க ஸ்ட்ரைக்கை சொந்தமாக்கிக்கிறதுக்கு தான். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை சொந்தமாக்கிக்கிறதுக்கு இவன் போட்டி போட்டிருக்கானா இல்லையா அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்த நீங்க இந்த கிளாஸோட ஃபர்ஸ்ட் டாபிக்ல உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் கான்ட்ராக்ட். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல வால்யூம், ஹவு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிள் ஃபார்மிங், இந்த டேபிள் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல வால்யூம் யார்கிட்ட அதிகமா இருக்கோ, 23,200 புட்டு இப்ப டேபிள் டாப்ல இருக்கான். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் அவன்கிட்ட தான் அதிகமா இருக்கு. நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் அவன்கிட்ட தான் அதிகமா இருக்கு, அதனால அவன் டேபிள் டாப்ல இருக்கான். இவன் எதனால டேபிள் டாப்ல இருக்கான், அதாவது ஒரு செல்லர் இந்த ஸ்ட்ரைக்கை அதிகப்படியா செல் பண்றான் அப்படின்னா அவன் எந்த மாதிரியான கண்டிஷன்ல அவனோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுவான். வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணாதான் டேபிள் டாப்புக்கு வர முடியும். அவன் என்ன மாதிரியான கண்டிஷன்ல அவனோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுவான், அந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு அடுத்து செல்லர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டு வரான். செல்லர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில செல் பண்ணிட்டு சாயந்தரம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போற ஆள் கிடையாது. ஏன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு டிகே மார்க்கெட். இந்த டிகே மார்க்கெட்ல எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஏடிஎம்மும் ஓடிஎம்மும் 0 ஆக போகுது. ஐடிஎம்கெல்லாம் அவனோட ரியல் வேல்யூ கிடைக்க போகுது. ஸோ அப்படின்ற பட்சத்துல ஒரு செல்லர் அவனோட பொசிஷனை 0க்கு எடுத்துட்டு போனா அவனோட ஃபுல் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். அந்த ஃபுல் ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வருவீங்க. ஒவ்வொரு நாளும் இதை ஃபாலோ பண்றதுனால மறுநாள் உங்களுக்கு என்ட்ரி எடுக்கிறது ஈஸியா இருக்கும். இந்த 3 விஷயத்த மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இன்ட்ராடேல ஆப்போனண்ட்டை வின் பண்ணும்போது நாம எப்படி என்ட்ரி எடுக்கணும், எங்க எக்ஸிட் ஆகணும், எங்க என்ட்ரி எங்க எக்ஸிட், இதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு அடுத்து இன்ட்ராடேல பாட்டம் பிக்கப். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் நாம சொல்லியிருப்போம், அந்த பிரைஸ் தான் அந்த ஸ்கிரிப்ட் அந்த ஸ்ட்ரைக்குக்கு லோவாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதாவது நாம சொல்ற அந்த பிரைஸ்ல இருந்து 15 பாயிண்ட் நம்மளோட எஸ்எல் வரும். அந்த 15 பாயிண்ட் அவன் போயிருக்க மாட்டான். அதுதான் பாட்டம் பிக் அப்படின்ற என்ட்ரி.
இந்த என்ட்ரி எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி கண்டிஷன்ல எடுக்கணும் அப்படின்றது நாம எடுப்போம். இதுக்கு அடுத்து பிக் டே என்ட்ரி. இந்த பிக் டே என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க சில நாள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, ஓப்பன் ஈக்குவல் டு லோ, இந்த மாதிரியான செட்டப் அமையும். இதெல்லாம் ஏன் வருது, எப்படி வருது அப்படின்னா, எல்லாமே செல்லர் வெளியே போற இடங்கள், அந்த இடங்கள்ல மட்டும்தான் அந்த மாதிரியான கண்டிஷன் வரும். அந்த மாதிரியான செட்டப்பை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படி அதுல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத நீங்க இதுல தெரிஞ்சுப்பீங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்போனன்ட் வின் என்ட்ரி உங்களுக்கு ஒரு வாரத்துல ஒரு 4 நாளைக்காவது என்ட்ரி கிடைக்கும். ஒரே நாள்ல மல்டிபிள் என்ட்ரி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு, ஒரு நாள் ஃபுல்லா என்ட்ரி இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு. ஆனா வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 4 நாள்ல ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரியாவது கிடைச்சிரும். அது 2-3 என்ட்ரியாக மாறுறது கூட வாய்ப்பு. ஆனா 4 நாள் என்ட்ரி கிடைக்க வாய்ப்பு இதுல. அடுத்து இந்த பாட்டம் பிக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துல ஒரு 2 என்ட்ரி கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. 2 என்ட்ரி மீன்ஸ் 2 நாளைக்கு தான் அந்த என்ட்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த பிக் டே என்ட்ரி அப்படின்றது ஒரு 2 வாரத்துல ஒரு நாளோ இல்ல மாசத்துல ஒரு 3 நாளோ அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. இதுதான் நம்மளோட என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி. என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க கத்துப்பீங்க. இது கூடவே உங்களுக்கு அடிஷ்னலா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லைவ் டேட்டா எக்ஸல். இந்த எக்ஸல் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓஎம்ஜி லைவ் எக்ஸல் இதுதான் உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணுவோம். இந்த ஃபைல்ல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா 5 இண்டெக்ஸை நீங்க ஒரே நேரத்துல பார்த்துக்க முடியும். அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ், இந்த 5 இண்டெக்ஸை ஒரே நேரத்துல நீங்க பார்த்துக்க முடியும். அதை எப்படி நாம பேர் பண்ணுவோம்னா நீங்க உங்களோட புரோக்கர் டெர்மினல் மூலயமா அந்த எக்ஸலை பேர் பண்ணுவீங்க. அப்படி பேர் பண்ணும்போது ஒரு செகண்டுக்கு ஒரு டேட்டா அப்படின்னு சொல்லி எல்டிபி சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். அங்க மார்க்கெட்ல என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அந்த சேஞ்சஸ் ஒரு செகண்டுக்கு ஒரு டேட்டான்னு சொல்லி உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த எக்ஸலை நீங்க லைஃப் டைம் ஃப்ரீயா வாங்கிக்க முடியும் நம்மளோட கோர்ஸை நீங்க எடுக்கிறது மூலயமா. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோசிங் பிரைஸ் கூகுள் ஷீட். இந்த க்ளோசிங் பிரைஸ் கூகுள் ஷீட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான். இந்த க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றது மார்க்கெட்ல ஒவ்வொரு நாளும் செட்டில்மெண்ட் பிரைஸ் அப்டேட் ஆகும். அதாவது இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த க்ளோஸ் அப்படின்ற இந்த காலத்துல டேஷா இருக்கும். மார்க்கெட் முடிஞ்சு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு அப்புறம் அந்த டேஷ் எல்லாம் பிரைஸா அப்டேட் பண்ணிடுவான். அந்த பிரைஸ் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட க்ளோசிங் பிரைஸை நாம இங்க அப்டேட் பண்ணுவோம். இதை நீங்க ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ரன் ஆகிற அன்னைக்கு காலையில 8 மணிக்கு முன்னாடி நீங்க ஓபன் பண்ணீங்க, 8 மணிக்கு அப்புறம் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இதுல பிரைஸ் எல்லாமே அப்டேட் ஆயிட்டு இருக்கும். நாங்க அப்டேட் பண்றது உங்களுக்கு இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும். இந்த கூகுள் ஷீட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதுல நீங்க என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, இந்த 4 இண்டெக்ஸ்ல என்னெல்லாம் நடந்திருக்கு, அதுக்கடுத்து நாம ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் எந்தெந்த ஸ்ட்ரைக்ல என்னென்ன பிரைஸ்லாம் மார்க் பண்ணுவோம் அந்த விஷயங்கள் தெரியும். அதுக்கடுத்து நேற்று முடிஞ்ச இடத்துல பிரீமியத்துல மார்க்கெட்ல ஹை என்ன, லோ என்ன, க்ளோஸ் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் ஃபைட்டர். இந்த விஷயத்தை தான் நாம ஒவ்வொரு நாளும் நம்மளோட யூடியூப்ல ஷேர் பண்ணிட்டு வருவோம் நிஃப்டியோட லெவல்ஸா. இது பாத்தீங்கன்னா இது பியூரா ஆப்ஷன்ஸோட க்ளோஸ் பிரைஸை பேஸ் பண்ணி எடுக்கிற கால்குலேஷன் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் ஒவ்வொரு நாளும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்க நம்மளோட வீடியோஸ்லயே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இது பாத்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதியோட லெவல்ஸ். 17ஆம் தேதி மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. 17ஆம் தேதி 23,102ன்றது நம்மளோட S2. கரெக்டா மார்க்கெட் அங்கதான் ரெஸ்பாண்ட் ஆகி மேல ரிவர்சல் ஆயிருக்கு. இதையும் நீங்க இந்த கூகுள் ஷீட்ல பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டெய்லி அனலைஸ் கூகுள் ஷீட். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பைரி. இதுதான் அந்த கூகுள் ஷீட்டு. இதுல என்னன்னா கரண்ட் எக்ஸ்பைரி
என்னெல்லாம் பண்ணியிருக்கு, கடந்த நாட்கள்ல இந்த எக்ஸ்பைரியில என்னெல்லாம் நடந்திருக்கு, செல்லர் எங்கெல்லாம் உள்ள வந்திருக்கான், எங்கெல்லாம் வெளியே போயிருக்கான், வெளியே போக எந்த இடம்லாம் வாய்ப்பு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். இதையும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் மார்க்கெட் ஹவர் அன்னைக்கு மார்க்கெட் ஒர்க்கிங் டே அன்னைக்கு நீங்க 8 மணிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷீட் அப்டேட் ஆயிருக்கும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 7 6 6 அப்படின்ற நம்பர் வரையும் நம்மளுக்கு டேட் இருக்கு. 7, 8, 9, 10லாம் டேட் இல்ல. ஏன்னா அப்படின்னா, நாம 7ஆம் தேதி வரையும் தான் டேட்டா ஃபில் பண்ணியிருக்கோம். சாரி 6ஆம் தேதி வரையும் தான் டேட்டா ஃபில் பண்ணியிருக்கோம். அதனால 6 வரையும் டேட்டா இருக்கு. 7, 8 இந்த அடுத்தடுத்த நாள்லாம் இதுக்கு அடுத்து தான் நாம ஃபில் பண்ணணும். அதனால உங்களுக்கு இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள்னு இருக்கும். இந்த ஷீட்டையும் நீங்க பார்த்துக்க முடியும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாம கரண்ட்டா ஒரு சின்ன அப்டேட்ல இருக்கோம். அது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோர்ஸ்ல இன்னும் ஷோ பண்ணல. என்ன அப்படின்னா, லைவ் டேட்டா மார்க்கெட் ரன்னிங் ஆகும்போது லைவ்ல நம்மளோட உங்களுக்கு ஃப்ரீயா குடுக்குற எக்ஸல் ஷீட். இந்த எக்ஸல் ஷீட் கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு குடுக்குற இந்த எக்ஸல் ஷீட்ல என்ன டேட்டா ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை என்ன டேட்டா ரன் ஆகுமோ, அதே டேட்டா அதே ஃபார்மட்ல உங்களால கூகுள் ஷீட்ல பார்த்துக்க முடியும். இந்த கூகுள் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட் ஒன்ஸ் அப்டேட் ஆகும் உங்களுக்கு. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மார்க்கெட் 9:15க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நீங்க 9:16க்கு பார்க்கும்போது 9:15ஓட டேட்டா இருக்கும். கரெக்ட்டா லாஸ்ட்டா என்ன டைம்க்கு இதுல டேட்டா இருக்கு அப்படின்றது டைமிங்கோட உங்களுக்கு வந்துரும். இதுலயும் பார்த்தீங்கன்னா சேம் 5 இண்டெக்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த 5 இண்டெக்ஸோட டேட்டாவும் நீங்க கூகுள் ஷீட்ல பார்த்துக்க முடியும். கூகுள் ஷீட்ல பார்க்கறதுல உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, எக்ஸல சிஸ்டத்துல தான் பார்க்க முடியும். ஏன்னா புரோக்கரோட டெர்மினல் சிஸ்டத்துக்கு தான் கொடுப்பான். நீங்க சிஸ்டத்துல உட்கார்ந்து தான் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா கூகுள் ஷீட்டை பொறுத்தவரையும் நீங்க மொபைல்லையே பார்த்துக்கலாம். மொபைல்லையே லைவ் மார்க்கெட்ல நடக்கிற சேஞ்சஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்க முடியும். ஓகே, இந்த 3 ஷீட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கூகுள் ஷீட்டுக்கு மட்டும் நீங்க மந்த்லி 500 பே பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி லைவ் டேட்டா எக்ஸல் உங்களுக்கு நம்ம கோர்ஸ் எடுக்கும் போதே ஃப்ரீயா கிடைச்சிரும். ஓகேவா? இதுதான் கோர்ஸோட டீடைல்ஸ். இந்த இந்த கோர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ 11,000. இந்த 11,000மே நாம கம்மியாக தான் சொல்லியிருக்கோம். அந்த 11,000த்துல இருந்தும் 50% ஆஃபர் கொடுத்துருக்கோம். 5,499 ரூபாயில இந்த கோர்ஸை உங்களால் ஃபுல்லாக எடுத்துக்க முடியும். ஓகேவா? இது ஆப்ஷன்ஸ் சக்ஸஸ் ஃபார்முலா. இந்த சக்ஸஸ் ஃபார்முலாவை நீங்க வெறும் 5,499 ரூபாய்க்கு இப்போ நீங்க எடுத்துக்க முடியும். விருப்பம் இருக்கிறவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் சதீஷ், என்ன நீங்க இந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு, அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க அது மூலயமாவும் என்கிட்ட டெலகிராம்ல காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஆப்ஷன்ஸோட சக்ஸஸ் ஃபார்முலாவை நீங்களும் கற்றுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.